ஒன் பை ஒன் உடல் தொந்தரவில் இருந்தவங்களுக்கு இந்த கிட்னி சார்ந்த விஷயங்கள், நோய் நொடிகள் விலகிறதுக்கான அமைப்பு, அதுக்கான என்னென்ன சொல்யூஷன் இருக்குதோ அதை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாதிரி அதுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் கைகூட வரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது சித்திரை மாதத்தோடு முடியுது. நம்மளுக்கு டக்குன்னு இதுக்கான அமைப்பு வேகமாக விரைவாக முடியக்கூடிய தருணமாக இந்த மாதம் இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை வாய்ப்பில் நிறைய ப்ரெஷர்லாம் இருக்குது சாமினா, இந்த மாதத்துலேருந்து ப்ரெஷர் குறையத்துக்கான அமைப்பு ஏற்படும். இடமாற்றம் செய்து கொண்டால் நல்லது தரும். இடமாற்றம் நம்மளுக்கு கட்சிச்சு சாமி நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக போங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. வேலையில் இருந்து வந்த ப்ராப்ளம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு தான். அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு சார்பாக மாறிடும். கொஞ்சம் பொறுத்துங்க. ஒரு மாதம், இந்த ஒரு மாத காலங்கள் சின்ன உபாதைகள் மட்டுமே இருக்கும், சின்ன தொந்தரவுகள் மட்டுமே இருக்கும். இல்லை வெளிநாடு போயிடலாமா, நான் வெளிநாடுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் சாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையவே கிடையாது. பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுதெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான விஷயங்கள், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே ஓரளவுக்கு வெடிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. 10ல் இருக்கக்கூடியவர் ஒரு பாவையாவது அவர் 10ஆம் அதிபதி சூரியனாக வர்றதால உங்களுக்கு 6ல் இருக்கிறதால வேலை நிரந்தரம் பதியக்கூடிய அமைப்பு தான். ஐயா நான் டெம்பரவரியாக போயிருக்கேன், அது இப்போ பர்மிட் ஆகுமானா கண்டிப்பாக பர்மிட் ஆகும். 5ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு இருக்குது. பொறுமையோடு செயல்படுங்க. தந்தை மகன் சார்ந்த விஷயங்களும் தந்தை சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு சின்ன தொந்தரவுகள் கொடுத்தாலும் அவையெல்லாம் புரிஞ்சுக்கிற அமைப்பு இந்த மாதம் முடிவுக்குள்ளே வந்துடும். ஒரு 14 தேதிக்கு அப்புறம் புரிஞ்சுக்கலாம், ரைட்டு பரவாயில்ல சுவாமி, அவர் ஏதோ சொன்னது தான் சொல்லியிருக்காருன்னு இது வரைக்கும் தந்தையை பற்றி நினைக்காதவங்க கூட தந்தையை நினைப்பாங்க விருச்சிக ராசிக்கார். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1 முதல் 31 வரைக்கும் நம்மளுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் ஏற்கனவே 9ஆம் இடத்துல நீச்சகதி பெற்று காணப்படுகிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்கிரன், சூரியன் என்ற கூட்டம் எல்லாமே அந்த சித்திரை மாதம் தொடங்கிறதுக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெயர்ந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெறுகிறார். ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் சாமி. இந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி அவரும் நீச்சகதி பெற்று காணப்பட்டு வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம். சுக்கிர பகவான் நம்மளை 12ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அவரும் வக்ரம் சித்திரை 4க்கு அப்புறம் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடறார். நிறைய விஷயத்திலேருந்து இவங்க வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம். சின்ன உடல் உபாதைகள் இந்த மாதம் இருக்கும் சாமி, இல்லைன்னே சொல்லலை. அது கூட ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் அது கூட சரியாகக்கூடிய அமைப்பு தான். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நோய் நொடிகள் திரும்ப விளங்குறதுக்கான அமைப்பு தேர்விடும். அவரே தான் நம்மளுக்கு 11ஆம் அதிபதி. திடீர்னு சில பேருக்கு லாட்டரி யோகங்களை கூட அடிச்சிருக்கும் போன மாதம். அவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாகவும் இந்த காலம் இருக்கும். ஒரு நேரத்தில் நல்லதும் கொடுக்கும், ஒரு நேரத்தில் முக்கூட்டு கிரகங்கள், அதாவது கிரகங்களின் வலிமை என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வலிமையான கிரகங்கள் எங்கே நேராக பார்க்குதுன்னா 11ஆம் இடத்துல பார்க்கும். திடீர் நல்ல வாய்ப்புகளும் தேடி வந்திருக்கும், நம்மளுக்கு தெரியாது. சில பேருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தவங்க கூட இப்போ விட்டு விலகிறதுக்கான அமைப்பு ஏற்படும். அதுக்கான பிரச்சனைலேருந்து அவங்க விடுபட்டு வெளியே வருவாங்க. ஏதோ தவறாக ஒன்று பேசிட்டோம், தவறாக செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும். இந்த சனி, ராகு, சுக்கிரன், புதன் எல்லாம் கூட்டமைப்பு 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் சாமி. அப்புறம் புதன் பகவானும் இடம்பெயர்ந்து வந்துடுவார். குரு பகவான் மட்டும் 7ஆம் இடத்தில் நேரடியாக இருக்கார். அவரும் இடம்பெயரக்கூடிய காலம் அடுத்த மாதம் வர்றதால மாற்றங்கள் நிறைய கிடைக்க போகுது சுவாமி. நிறைய மாற்றங்கள், சின்ன மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதமே அதை உருவாகிடும். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனை சந்திச்சுருந்தா அந்த மேலதிகாரியுடைய ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி. முக்கியமாக அந்த 11ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் இடம்பெயர்வதும் அடுத்த மாதம் அடுத்த முதல் தேதியிலேருந்தே இடம்பெயர்த்துக்கான வாய்ப்புகள் தேடி வரதால ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய அமைப்பால் இப்போவே மாற்றங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். சின்ன உடல் உபாதைகள் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். 1 உடல் தொந்தரவில் இருந்தவங்களுக்கு இந்த கிட்னி சார்ந்த விஷயங்கள், நோய் நொடிகள் விலகிறதுக்கான அமைப்பு, அதுக்கான என்னென்ன சொல்யூஷன் இருக்குதோ அதை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாதிரி அதுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் கைகூட வரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது சித்திரை மாதத்தோடு முடியுது. நம்மளுக்கு டக்குன்னு இதுக்கான அமைப்பு வேகமாக விரைவாக முடியக்கூடிய தருணமாக இந்த மாதம் இருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை வாய்ப்பில் நிறைய ப்ரெஷர்லாம் இருக்குது சாமினா, இந்த மாதத்துலேருந்து ப்ரெஷர் குறையத்துக்கான அமைப்பு ஏற்படும். இடமாற்றம் செய்து கொண்டால் நல்லது தரும்.
இடமாற்றம் நம்மளுக்கு கிடச்சிச்சு சாமி நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக போங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. வேலையில் இருந்து வந்த ப்ராப்ளம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு தான். அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு சார்பாக மாறிடும். கொஞ்சம் பொறுத்துங்க. ஒரு மாதம், இந்த ஒரு மாத காலங்கள் சின்ன சின்ன உபாதைகள் மட்டுமே இருக்கும், சின்ன சின்ன தொந்தரவுகள் மட்டுமே இருக்கும். பெரிய அளவுக்கு தொந்தரவுலாம் இருக்காது. வேலை நன்றாக இருக்கும், வருமானமும் நன்றாக இருக்கும், அதில் எந்த குறைபாடும் கிடையாது. நமக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றிருந்தாலும் அது நல்ல யோகத்தை கொடுப்பார். பகவான் நம்மளுக்கு நீச்சகதி பெற்றிருந்தாலும் அது யோகத்தை தருகின்ற இடமா இருக்குது. சந்திரனுடைய வீடு நன்மையை தரும். குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்வதும் ராகு கேதுக்கள் இடம்பெயர்ந்து மாறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தானே கண்டி. பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. சனி பகவான் 5ஆம் இடத்துல இந்த அஷ்டமத்து சனி, அதாவது அர்த்த அஷ்டம சனியெல்லாம் விலகிறது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஜாக்பாட் காலம் கூட சில பேருக்கு அடித்தாலும் அடிக்கும். ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட தேடி வரும். சிலருக்கு தான், எல்லாருக்குமே கிடையாது. சுவாமி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் குறையறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார். வெளியூர் பயணம் ஒரு 14 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் போகலாமா, ஆலயத்துக்கு செல்லலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும். இல்லை வெளிநாடு போயிடலாமா, நான் வெளிநாடுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் சாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையவே கிடையாது. பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுதெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான விஷயங்கள், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே ஓரளவுக்கு வெடிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. 10ல் இருக்கக்கூடியவர் ஒரு பாவையாவது அவர் 10ஆம் அதிபதி சூரியனாக வர்றதால உங்களுக்கு 6ல் இருக்கிறதால வேலை நிரந்தரம் பதியக்கூடிய அமைப்பு தான். ஐயா நான் டெம்பரவரியாக போயிருக்கேன், அது இப்போ பர்மிட் ஆகுமானா கண்டிப்பாக பர்மிட் ஆகும். 5ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு இருக்குது. பொறுமையோடு செயல்படுங்க. தந்தை மகன் சார்ந்த விஷயங்களும் தந்தை சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்தாலும் அவையெல்லாம் புரிஞ்சுக்கிற அமைப்பு இந்த மாதம் முடிவுக்குள்ளே வந்துடும். ஒரு 14 தேதிக்கு அப்புறம் புரிஞ்சுக்கலாம், ரைட்டு பரவாயில்ல சுவாமி, அவர் ஏதோ சொன்னது தான் சொல்லியிருக்காருன்னு. இது வரைக்கும் தந்தையை பற்றி நினைக்காதவங்க கூட தந்தையை நினைப்பாங்க. விருச்சிக ராசிக்கார் தந்தையை நினைக்காத நாட்கள் இல்லை என்று சொல்கிறவங்களுக்கெல்லாம் தந்தைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போனவங்க கூட என் தந்தை தான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, தெய்வ வழிபாடு செய்கிற அளவுக்கு தந்தையுடைய எண்ணங்கள் மாறும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரகங்கள் அமரக்கூடிய காலமாகவும் வருது சுவாமி. அந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இடம்பெற போகுது. சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதை. ஓரளவுக்கு சின்ன சின்ன ட்ரபிள் இருந்தாலும் ஒரு 14 தேதி வரைக்கும் தான் இருக்கும். அந்த ட்ரபிள் கூட ஆரம்பத்துலேருந்து சின்ன உடல் உபாதையில் உஷ்ணம் சார்ந்த விஷயமோ இல்லை அடிவயிறு பிரச்சனையோ எதனா இருந்தால் அது கூட விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் சாமி. கொஞ்சம் விரயம் இருக்கும் சாமி. இந்த மாதம் விரயம் என்பது கன்ஃபார்மாக உண்டு. சுப விரயமாக ஆலயம் சார்ந்த விஷயங்களோ இதை நாம் ஏற்படுத்துறது ரொம்ப நன்மையை தரும். வேலைக்கான விரயமாக இருக்கும். வெளியூர் பயணம் சொல்கிறாங்க, வேலைக்காக அமைப்பு போகிறதோ இடமட்டம் செல்லக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். சின்ன சின்ன உபாதைகள், இது மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்ல, வடிகுத்து சம்பந்த பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, இது மாதிரி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு தான் சுவாமி விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்காரங்க இனி தலைகுனிய தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஐயா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு ஏற்படும். ஐயா நான் வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டுருக்கேன்னா சொந்த மண் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நமக்கு இருக்குதுன்னா அதில் போய் நாம் வாழுகின்ற காலங்களை ஏற்படுத்தும் இந்த மாதம். இல்லை நாம் போய் வரா மாதிரியாவது ஒரு ப்ரோக்ராமாவது பண்ணுவோம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது, ராகு அந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்குது. ஏன்னா எல்லாமே இடம்பெயர்ந்து கொண்டு வந்திருந்தால ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலம்தான். தொந்தரவான விஷயங்கள் எதுவும் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் மட்டும் கொஞ்சம் இருக்குது சாமி. தேவையில்லாத விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை நாமளே போட்டு உருவாக்கி வச்சுட்ருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோன்மை இருக்கும். மற்றபடி வேலைக்காக தேடிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நிரந்தரம் செய்யக்கூடிய அமைப்பு தான். வேலை வாய்ப்புகள் விரைவாக நடக்கும். வேலையில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகிறதுக்கான மாதமாக இந்த சித்திரை மாதம் விலகும். ஆன்மீக பயணங்கள் தடைத்தோங்கும். முதல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் போகிறதுக்கான காலமாக இந்த சித்திரை மாதமே தொடக்கமே இருக்கும். வெளியே லாங் ட்ராவல் போகிற மாதிரியே ப்ரோக்ராம் நம்மளுக்கு பண்ணும் சாமி. வேலை அதன் மூலியமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியமும் ஏற்படும். அதனால் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். புதன் இடம்பெயரக்கூடிய காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள், 6ஆம் இடத்துக்கு புதன் வரும்பொழுதெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். ஏன்னா அவர் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எல்லாமே நடந்து மேஷத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு 8ஆம் அதிபதி அவரே தான், 11ஆம் அதிபதி அவர் தான். 8 என்பதும் தொழிலை குடிக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கூட்டமைப்பு தான் எப்பொழுதும் 2ஆம் இடம் தொழில் செய்வது பார்த்துக்கிட்டு இருக்கும்.
அந்த 8ஆம் அதிபதி நீச்சகதி பெற்றாலும் அது தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தும். வேலையில் எதனோ நினச்சிட்ருக்கோம், இதெல்லாம் போட்டோம் அதெல்லாம் போட்டோம் நினைக்கிறவங்களெல்லாம் இனிமேல் வேலையில் நல்ல நிரந்தரத்தை நாம் எப்படி பில்டப் பண்ணலாம், வேலையில் எவ்வாறு இருக்கலாம், வேலையில் எவ்வளோ செலுத்தினா நம்ம கரெக்டாக போக முடியும் என்ற எண்ணமெல்லாம் உருவாகும். பல முயற்சிகள் இருந்தாலும் இப்போ தடையாக இருந்து அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்குன்னா இந்த மாதம் நீங்கள் வேலைக்கான அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அரசாங்க வேலைன்னா கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது முதல் கூட அரசு உத்தியோகம் மட்டுமல்ல, அரசியல் பணியில் செய்கிறவங்களுக்கு கூட இது நல்ல வாய்ப்பினை தருகின்ற மாதமாக இருக்கும். வேலை அமைப்பெல்லாம் எந்த பிரச்சனை, வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் உடல் தொந்தரவு, இந்த மாதிரி சின்ன சின்ன தொண்ணு உபாதைகள், 6ஆம் இடத்துல சூரியன் போகிறதால சின்ன சின்ன உபாதைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கோபம் சற்று அதிகரிக்கும் இந்த நேரத்தில், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. யோகா இது மாதிரி விஷயங்களை நாம் எடுத்துக்கினா ஓரளவுக்கு சரி செய்யும். 5ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு, அது அவங்க வெளியே வந்தால் தான் ஓரளவுக்கு உங்கள் மனசில் இருந்த பாரமான விஷயங்கள்லாம் மாறும். எது நிரந்தரம் இல்லை, எது நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்குது, ஓரளவுக்கு நன்மை தான், நான் இல்லைன்னே சொல்லலை. அதாவது 80% துன்பம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். தொந்தரவான விஷயம் அதுவும் ஜென்மந்தான், 5 என்பதும் ஜென்மந்தான். ஆனால் அதுக்கேற்ற பலாபலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறுவோம். குழந்தை பேர் சித்திக்கும், திருமணம் ஆகிட்டு இருந்தால் திருமணமானவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சாமி. பல தடைகளை தாண்டி விருச்சிக ராசிக்காரங்கிறாங்கன்னா இனி தடை என்பது இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு லிமிட்டோட வாழ்க்கையில் நம்ம வாழலாம் அப்படின்ற எண்ணம் இந்த சித்திரை மாதம் உருவாக்கி தரும். ஓரளவுக்கு பெனிஃபிட் அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்கிறவங்களுக்கோ வேலை சார்ந்த விஷயத்தில் போகலாம், நாம் ஆன்மீக பயணத்துக்கு போகலாம், இல்லை ஆலய பணி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. ஓரளவுக்கு இது கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த விஷயங்களோட சொல்கிறேன், கடன் சார்ந்த விஷயங்களோட கட்டுக்குள் வருகின்ற மாதமாக இருக்கும். பயம் சார்ந்த விஷயம் இது வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியமே இல்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கப்பெறும். 11ஆம் அதிபதி புதன் பகவானும் நம்ம ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கார். அதுக்கு ஈவன் டைப் இருக்கிற மாதிரி அளவுக்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் ஓரளவுக்கு நல்ல நிலைமை தான். கெடுதலான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தவறான பாதையை நாம் தேர்ந்தெடுக்காமல் இருக்க இந்த நேரத்தில் நன்மையை தரும். நேர்மையோடு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய ஜாக்பாட் அடிக்கின்ற காலமெல்லாம் வரப்போகுதுங்க. ஐயா குரு 8ல் வருது, இதெல்லாம் கண்டு நீங்கள் அஞ்சனும் அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கேற்றாறு போல் சனி பகவானுடைய பார்வை மாறினதால் ஓரளவுக்கு அதிலேருந்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்க ஒரே வாரம் சொல்லணும். தொழில் வேலை எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை பெறும். இந்த நேரத்தில் மேலதிகாரியோட ப்ரெஷர் இருந்தால் கொஞ்சம் அதுக்கு தாழ்ந்து போங்க. நம்மளுக்கு ப்ரொமோஷனோடு சேர்ந்து வரக்கூடிய காலமெல்லாம் வருது. பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான அமைப்பு தேடி வரப்போகுது. லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நாம் தேடி போனோமில்லை, இனிமேல் தானாக வர்றதுக்கான அமைப்பு தேடி வரப்போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அந்த பழனி முருகனை தரிசித்து வாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.